வணக்கம். செப்டம்பர் 14 அண்ணாமலை தன்னுடைய கட்சி பேரை அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. கட்சி பேர் ஏற்கனவே சொல்லிட்டோம். தமிழக மக்கள் கழகம் இல்லை தமிழர் மக்கள் கட்சி, இந்த 2 பேரில் ஏதோ ஒரு பேர் தான் அவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேருமே இதில் ஏதோ ஒரு பேரை தான் வச்சு அவர் கட்சி நடத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி அமைப்பு நேற்றே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்கு அவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும் போது இதே அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக இருந்து போச்சு. அதை தாண்டி அமித்ஷா கூட அண்ணாமலைகிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜகவில் இருக்கிற நிர்வாகிகளை தூக்கிட்டு போயிட வேணாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோட ஆதரவாளர்கள் இளைஞர்கள் இந்த பட்டாளத்தை வச்சு நீங்கள் வேணால் அரசியல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கருநாகராஜன் நிறைய பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாஜகவில் விலகிட்டாங்க. அண்ணாமலை என்ன அப்படி செஞ்சார், அண்ணாமலை என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயம் பரபரப்பாக இப்போது பாஜக வட்டாரங்களில் பேசப்படுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர் டெல்லிக்கு புறப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல குறிப்பாக இருந்தாங்க. அதே தாண்டி பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் அவர் நிதின் கபீனை பாஜகவோட தலைவரை சந்திக்கும் போது கூட அவர் 10 பக்கம் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. கடந்த சட்டமன்ற தேர்தல் இப்போ நடந்து முடிச்சுல 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன குளறுபடிகளை பாஜக பண்ணி வச்சுருக்குது, இது ஏன் தலைமை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ புகார்கள் பாஜக மேலிடத்தில் சொல்கிறது, நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கான மத்திய உளவுத்துறை இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையாவது நீங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணுமா வேணாமா? ஒரு சட்டம் வச்சுருக்கீங்க, ஒரு மாநில தலைவர் பதவி கொடுத்தா ஒரு 3 வருஷம் அவங்க மாநில தலைவர் பதவியில் தொடருவாங்க, அதுக்கப்புறமா வேறு மாநில தலைவர், இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த இயக்கம் செயல்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பாக சொல்லியிருந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை சதவீத வாக்குகளை தமிழ்நாட்டில் வாங்குச்சு? 11.7% வாக்குகள் வாங்குச்சு. அந்த சதவீத வாக்குகளின் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க, என்னை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டீங்க, சரி நயினா நாகேந்திரனை போட்டிருக்கீங்க, போட்ட பிறகு அவர் என்ன செஞ்சுருக்கணும், 11.7% வாக்கு சதவீதம் நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதியாவது வாங்கியிருக்கணும். 27 தொகுதிக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இது எப்படி நயினா நாகேந்திரன் ஒத்துக்கிட்டாரு? இது கேள்வியாக தானே இருக்குது. 60 தொகுதியில் நம்ம ஜெயிக்க முடிய தொகுதிகள்னு அப்படின்னு சொல்லி இருக்குது. பாஜகவுக்குன்னு வலுவான தொகுதிகள் இருக்குது. இந்த தொகுதிகளில் கேட்டு வாங்காமல் 27 தொகுதிகளில் அதிமுகவும் தூக்கக்கூடிய இடம், பாஜகவும் தூக்கக்கூடிய இடத்த கொடுத்துருக்கிறாரு. இதை சந்தோஷமாக நயினா நாகேந்திரன் வாங்கிட்டு வந்திருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டு பாஜகவை திரும்பவும் பழைய லெவலுக்கு பழைய நிலைமைக்கு கொண்டு விட்டுட்டாரு. இது ஏன் நயினா நாகேந்திரன் கேட்கல? அதே போல் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், இவங்க 2 பேருமே எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்கிறதுக்கு மட்டுமே கேட்குறாங்க. இவங்க ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே நிதின் கபீர்கிட்ட பேசியிருக்கிறார். ஓப்பனாகவே பாஜக விட்டு விலக போகிறோம், பாஜகவில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் பாஜக மேலிடத்துக்கு தெரியுமா தெரியாது. இவருக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எல்லாமே சொல்லிட்டார். ஒரு சீட்டுக்கு 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையுமே சொல்லியிருக்காரு. எப்படி திருச்செந்தூரில் KR ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளராக பாஜக வேட்பாளரை நியமனம் பண்ணுறீங்க, அவர் மேலே என்ன வழக்கு இருக்குதுன்னு தெரியுமா? கிரிமினல் வழக்கு, பல வழக்கு இருக்குது. அவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தீங்க? அதே போல் மானாமதுரையில் பொன் பால கணபதி அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க, அவருக்கு அந்த தொகுதிக்கு என்ன சம்மந்தம்? இப்படி தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு சீட்டை ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையுமே அண்ணாமலை வச்சிருக்கிறார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரே நபர்களுக்கு பாஜகவோட முகமாக பார்க்கப்படுறாங்க, அவங்களுக்கு மட்டுமே நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க, அவங்க மட்டும்தான் பாஜகவா? இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, ராம சீனிவாசன் இருக்காரு, எல் முருகன் இருக்காங்க. இவங்களெல்லாம் இந்த தேர்தலில் ஏன் போட்டி போட வச்சிங்க? எல் முருகன்லாம் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். அவரெல்லாம் எதுக்காக சட்டமன்றத்தில் தேர்தலில் நீங்கள் போட்டி போட வச்சிங்க? அப்போ பாஜகவில் வேறு ஆளே இல்லையா? இவங்கெல்லாம் தெரிஞ்ச முகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ கட்சிக்காரங்க எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் பாஜகவில் இல்லை. தேர்தலில் ஒரு தடவை போட்டி போடுறாங்க, தோற்று போகிறாங்க அப்படின்னா அடுத்த தேர்தல், அது MP தேர்தலில் போட்டி போட்டு தோற்று போனாங்கன்னா அடுத்து MLA தேர்தலில் நிற்கிறாங்க. இப்படி தொடர்ந்து மாறி மாறி அவங்களே நின்றவங்களே நிற்கிறாங்க, அவங்களுக்கும் சீட்டு கொடுக்குறீங்க. இது எப்படி சாத்தியம்? அப்புறம் பாஜக தேர்தலில் தோற்று போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பாஜக தோற்று தான் போவோம். என்ன பிரச்சனை பண்ணாலும் திரும்ப ஒரே நபர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, யங்ஸ்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ ஆட்சி மாற்றமே இளைஞர்களால தான் ஆயிருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜகவில் இருந்து யாரையுமே விமர்சனம் பண்ண முடியாது. தொடர்ந்து பாஜகவில் இருக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நிதின் கபீர்கிட்ட அண்ணாமலை பேசியிருக்காரு. அண்ணாமலை பேசினதுக்கப்புறம் அண்ணாமலை இப்படி ஒரு முடிவு எடுத்தால் என்ன பண்ண முடியும்? அவங்க எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்துருக்காங்க. அண்ணாமலை ஒரு முடிவு எடுத்துட்டார். இனிமேல் பாஜகவில் இருக்கிறது சாத்தியம் இல்லை.
இருக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். சரி நீங்கள் என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் அமித்ஷாவிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட வந்து அண்ணாமலை நம்மளை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற போதே அவர் வந்து அண்ணாமலை என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தாங்க. அவர் டெல்லிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி என்னது வி த லீடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவர் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிற மாதிரி ஒரு இதை வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு அவர் கிளம்புறாரு. சோசியல் மீடியாக்களுக்கு அண்ணாமலைக்காக ஆதரவாக நிறைய பேர் வந்து பேசுகிறாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையுமே வந்து இயக்கத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்து அவங்க மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி உறுப்பினர்களை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அண்ணாமலை பிளான் போட்டு எல்லாமே பேசிட்டு தான் அவர் அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் அவர் டெல்லிக்கே புறப்பட்டுருக்காரு. இது வந்து அமித்ஷா கையில் எடுத்துட்டார். மத்திய உளவுத்துறை மூலமாக அமித்ஷா வந்து இந்த விஷயங்களை எல்லாமே எடுத்துட்டார். நேரடியாக வந்து அண்ணாமலையை சந்திக்க போகிறாரு. அண்ணாமலை வந்திருக்காரு. என்னப்பா எல்லாமே முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டியா, எல்லாமே பண்ணிட்டு வந்துட்ட போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அண்ணாமலை கேட்டோன்னா அவரால் இனிமேல் நம்மளால் அமைப்பு ரீதியாக என்னால் வந்து பாஜகவில் இருக்க முடியாது, வளர முடியாது. இப்போ திமுக அதிமுக அவங்க மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்தந்த பகுதியில் வந்து கட்சியை வளர்க்குறாங்க. அவங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கான ஒரு அமைப்பு ரீதியாக அந்தந்த கட்சி சார்பாக அவங்க வந்து அந்த கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாவேகவும் மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்காக உட்காந்துருவாங்க எதிர்காலத்தில். நீங்கள் வந்து இப்போ பாஜகவில் வந்து அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, சித்தாந்தம் இருக்குது அப்படின்னா இது வந்து வட மாநிலங்களுக்கு பொருந்துமே தவிர தென் மாநிலங்களுக்கெல்லாம் இது பொருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கட்சி பதவி அப்படின்னா ஒரு 3 வருஷம் கொடுக்குறீங்க. இந்த 3 வருஷத்தில் நம்ம என்ன சாதித்தாலும் அடுத்து வரவங்க வந்து நம்ம என்ன செஞ்சோமோ அதை வந்து ஆப்போசிட்டாக செய்யும்போது அந்த கட்சி வந்து எங்கே வளர்ச்சி அடையும். வட மாவட்டத்துக்கு வேணால் ஒத்து போகலாமே வரலாம், தென் மாவட்டங்கள்லாம் தென் மாநிலங்களுக்கெல்லாம் ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு. கட்சியை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்த பிறகு அந்த கட்சி நம்ம கண்ணுக்கு நேராகவே அதை அழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அமித்ஷாட்ட சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஜக கட்சி வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருந்தாலும் என்னால் கூட இப்போ வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. நான் இந்த கட்சியில் என்னால் என்னுடைய எண்ணங்கள் படி செயல்பட முடியல, அதனால் நான் அந்த கட்சியை விட்டு விளைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது வேறு மாதிரி ஒரு சித்தாந்தம் உள்ளது. அதுக்கு ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றா சேர்ந்து செய்யணும். அதை வந்து செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஆகும். 10 வருஷம் அவகாசம் வந்து இந்த கட்சியில் கொடுக்க மாட்டீங்க. அதனால் நான் வந்து என்னுடைய இஷ்டப்படி நான் செயல்படணும்னா எனக்கான ஒரு கட்சி இருக்கணும், அமைப்பு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் என்னால் செயல்படவே முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ தாவேகா வெற்றி பெற்றுச்சு. நீங்கள் வந்து பாஜகவில் வந்து ஒரு கட்சி இருக்குது, ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. தாவேகா இன்றைக்கி ஜெயிச்சிருக்கு. இன்றைக்கி தாவேகா ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் இளைஞர்களும் பெண்களும் மகளிர் அமைப்புகளும் தான். மிக முக்கியமாக அவங்கள கொண்டு போய் சேர்த்தது அந்த இளைஞர் பட்டாளம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, தாவேகாவோட கொள்கை என்னன்னு கேளுங்க, கோட்பாடு என்னன்னு கேளுங்க, சித்தாந்தம் என்னன்னு கேளுங்க, எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு குணமும் ஈர்ப்பும் இருந்தால் போதும். இந்த விஷயங்கள் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் விஜய்கிட்ட வந்து இந்த மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த போராடுற குணம் வந்து பாஜகவில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் பாஜக வந்து பெருசாக வந்து தமிழக மக்கள் மதிக்கலை அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. காரணம் வந்து பாஜக எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்குது. தொடர்ந்து வந்து பாஜகவில் பயணம் பண்ணுறது என்னுடைய அரசியல் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. சரி, ஒரு மாநில தலைவர் பதவியை நீங்கள் 3 வருஷம் தான் கொடுப்பீங்க அப்படின்னா இந்த மாநில தலைவர் பதவி 3 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றுவீங்க அப்படின்னா இப்போது அண்ணாமலை இருக்கும்போது அண்ணாமலை ஆதரித்த நபர்கள்லாம் இருப்பாங்க. அண்ணாமலை இவர் ஆதரிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் அடுத்து வர மாநில தலைவர் என்ன செய்வார், அண்ணாமலை ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு கட்சி பதவியிலேருந்து தூக்கி விட்டுறாங்க. இந்த மாதிரி தான் தொடர்ந்து நடக்குது. இதனால தான் வந்து யாரையுமே விமர்சனம் பண்ணாமல் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அமைதியாகவே இருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை ஏதாவது பேசினார். இப்போ விஜயை வந்து தாவேக அரசை குற்றம் சாட்டலாம். இப்போ குதிரை பேர அரசியல் அவங்க பண்ணுறாங்க, இவங்க அதிமுக கட்சியிலேருந்து ஆளை தூக்குறாங்க, திமுகலேருந்து தூக்க முயற்சி பண்ணுறாங்க இப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அண்ணாமலை பேசலாம். அண்ணாமலை இப்போ பேசினார் அப்படின்னா அண்ணாமலை ஒரு சங்கிங்க, அவர் பாஜகக்காரங்க அப்படி தாங்க பேசுவார் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பு இப்படி தான் ஒரு ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அவருக்கான ஒரு பதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் பேசுனா வந்து இந்த மாதிரி ஒரு பதில் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி ஒரு 3 வருஷத்தில் வந்து பாஜகவை 11.7% நாடாளுமன்ற தேர்தலில் கொண்டு வந்து கொடுத்த கட்சியை
சட்டமன்ற தேர்தல் அப்படியே இறக்கி திரும்பவும் நோட்டா கீழே கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அமித்ஷாட்டையும் அவர் வந்து தெளிவாக தன்னுடைய விளக்கத்தை வந்து அண்ணாமலை சொல்லிட்டார். அண்ணாமலை சொன்ன பிறகு அமித்ஷா என்ன நினைப்பார், அண்ணாமலை ஒரு முடிவெடுத்து வந்துட்டார்னு ஏற்கனவே நினச்சிட்டாரு. ரெண்டாவது வந்து நீங்கள் பிரதமர் மோடியை பாருங்கள், அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2029 கண்டிப்பாக பாஜக ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது. 2029 இன்னும் 3 வருஷம் இருக்குது. அப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணாமலை நம்மளுடைய ஆதரவாளர் தான், பாஜக கட்சியில் இருந்தவர் தான். தனியாக போய் ஒரு கட்சியை இயக்கினாலும் பாஜக அப்படிங்கிற ஒரு முத்திரை அவர் முதுகு பின்னாடி இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் எப்படி வரும்னா, உதயநிதி ஸ்டாலின் வெஸ் விஜய் வெஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குறதுக்கு பாஜகவும் முயற்சி செய்யுது. இவர் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை அப்படின்னா, பெருசாக மக்களுக்கு வந்து கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இதெல்லாம் மக்களுக்கு பெருசாக இல்லை, அதெல்லாம் பற்றிலாம் அவங்க விருப்பம் கட்டலை. இவங்க நல்லது பண்ணுவாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தால். இவர் விஜய்க்கு வந்து இப்போ முதலமைச்சர் ஆகியிருக்காரு அப்படின்னா அப்படி தான் இது பண்ணாங்க. இவர் வந்தால் நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருந்தனால தான் ஓட்டு போட்டாங்க. அதே எண்ணத்தை உருவாக்குறது பாஜகனால முடியாது. இப்போ திராவிட சித்தாந்தம் உள்ளவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, உதயநிதி பின்னாடி போயிடுவாங்க. அது திமுக பிடிக்காத இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே யார் பின்னாடி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விஜய் பின்னாடி போகணும். இப்போ விஜய் வந்து ஒரு 3 வருஷம் ஆட்சி கொடுக்குறாரு அப்படின்னா, 2029 நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னா, இந்த 3 வருஷம் ஆட்சி காலம் விஜயோட ஆட்சி காலத்தை பார்க்குற இளைஞர்கள், படித்தவர்கள், பெண்கள், குறிப்பாக வந்து இன்ஸ்டா இந்த மாதிரி பண்ணுற சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே அண்ணாமலையா விஜயா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாதி பேத்தையாவது அண்ணாமலையினால் விஜய் தரப்புலேருந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கும் இருக்குது. சரி, தனி கட்சி தொடங்குறீங்களா, தொடங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. இதில் என்னன்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து ரஜினிகாந்தோட ஆதரவாளர்கள் கண்டிப்பாக ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரஜினிகாந்த் 2020 கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அண்ணாமலையை ஆதரவு கொடுத்து அண்ணாமலை வந்து அந்த கட்சியில் சேருவார் அப்படின்னு இருந்தார். ஆனால் அண்ணாமலை ரஜினிகாந்தோட வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த கட்சியை தொடங்கலை. அப்புறமா அண்ணாமலைக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணார். இப்போ சமீபத்தில் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி கூட அண்ணாமலை ரஜினிகாந்தை போய் சந்தித்தார். அண்ணாமலை ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாருன்னா, லதா ரஜினிகாந்த் ஒரு மக்கள் மேடை அப்படின்னு அவங்க ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சேர்ந்து நம்ம எல்லாமே இணைந்து மக்கள் பணியாற்றுவோம். அவங்க எப்படி ஆற்றுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணாமலை போல் இறங்கிலாம் செயல்பட முடியாது. வெளியே வந்தாங்கனாலே வேர்த்துச்சுன்னா உடம்புக்கு ஒத்துக்காது. அப்படிப்பட்ட அண்ணாமலை களத்தில் இறங்கி போராடக்கூடிய நபர் அண்ணாமலையா லதா ரஜினிகாந்தா அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா ஒரு கண்ணோட்டத்தை மாற்றிருக்கு. அண்ணாமலை மட்டும் இல்லைங்க, நானும் ரஜினிகாந்த் தரப்பில் நானும் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லதா ரஜினிகாந்த் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஆனால் இதை ரஜினிகாந்தே ஆதரிக்க மாட்டாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் ரஜினிகாந்தோட ஆதரவாளர்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுத்து போஸ்டர்லாம் நிறைய ஒட்டியிருக்கிறாங்க. அஜித்து கூட வந்து அண்ணாமலையை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உடனே வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டார் அண்ணாமலைக்கு. அப்படி கொடுத்தாரு அப்படின்னா அண்ணாமலையை வந்து ரஜினிகாந்தை வந்து ரொம்ப ஓட்டி விடுவாங்க. அவர் ஏற்கனவே விஜய் மேலே ஒரு காண்டில் இருக்கார். விஜய் முதலமைச்சராக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலினை போய் சந்தித்தார். ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியாவது முதலமைச்சராக வெளியே இருந்து ஆதரவு கொடுங்க, விஜய் முதலமைச்சராகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் வதந்தியெல்லாம் பரவச்சு. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆதரிக்கிறாரு, அண்ணாமலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் தரப்புலையும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அண்ணாமலை வந்து பிரதமர்கிட்டையோ அமித்ஷாட்டையோ நிதின் நபீன்டையோ அவர் பேசின ஒரு விஷயம் என்னென்னா, 10 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு அரசியல் களம் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ விஜய் வந்து அப்படியே சும்மா வந்துடல. அவர் சினிமாவில் நடிச்சுட்டே இருந்தார், மக்கள் அவரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டாவது அவர் தனியாக ஒரு இயக்கம் வச்சுருந்தார், அந்த இயக்கம் மூலமாக மக்களுக்கு நல்லது பண்ணாங்க. அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் நின்றார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்தார். கட்சியை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தார். மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். இது அண்ணாமலையினால் சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. செப்டம்பர் 14 வரைக்குமே இந்த இயக்கம் செயல்படும், அதுக்கப்புறம் அது கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர் சொல்கிறாங்க. நீங்கள் அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்ந்துருப்பீங்க அண்ணாமலையோட இயக்கத்தில். கண்டிப்பாக சேருங்க, அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுங்க. ஒரு நல்ல அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேணும். இளைஞர்கள் பட்டாளம் வந்து ஒரு கவர்ச்சி அரசியலில் உழாமல் ஒரு நல்ல ஒரு அரசியலை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹை பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.